வீரா, வலிமா, நீ தூங்கலையா இன்னும்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வலிமா. இது கொஞ்சம் முடிச்சிட்டு நான் வரேன். அது மாற சாப்பிடவே இல்ல, பாவம். பசியோட வந்து உட்கார்ந்தா. இப்போ சாப்பிடலன்னா பட்னியாவே படுத்து தூங்குவா. என்ன பண்ணலாம்? வலிமா, வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு போட ஆள் இருக்குல்ல. அதுக்கு மேல அவர் சாப்பிடலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குன்னு இப்படி எங்க அந்த உதவாக்கற? யாருன்னா? அதான் அந்த தண்டா. இந்த வீட்டுல ஒரு தண்டசார வேலைக்கு சேர்த்திருக்கீங்களே. ஆரம்பிச்சிட்டாரு. இங்க உள்ள ஃபேன் சரியா ஓட மாட்டேங்குது. அவனை வந்து என்னன்னு பார்க்க சொல்லு. சொல்றேன். அவன் எதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கானே தெரியல. அனுப்பி வை. இவரு வேற இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு. மாறா, இங்க வா. அண்ணன் ரூம்ல ஏதோ ஃபேன் ஓடலன்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் பாரு. சரிங்க மேடம். என்ன நடிப்புடா சாமி. கிட்ட வாடா. மடியில படுத்துக்கடா. பாடா. இப்போ இந்த நிமிஷம் தான் எனக்கு சந்தோஷம். உண்மையிலேயே இதுதான்ப்பா எனக்கு பெரிய விஷயம். உங்க மடியிலெல்லாம் நான் தலை வச்சு படுப்பேன்னு என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்ததில்லை. டேய், சின்ன வயசுல உங்க அம்மா மடியில நீ படுத்திருப்ப. கடையை சாத்திட்டு நான் வருவேன். நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல என் நெஞ்சில் ஏறி படுத்துக்குவேன். என் செல்ல புள்ளடா, கடைக்குட்டி. இப்ப சொல்றேன்டா, இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதான்டா. வீராவ உன் கூட சேர்த்து வைக்கிறது தான்டா எனக்கு முதல் வேலை. டேய், என்னடா சாப்பிடுற? இல்லப்பா, பசிக்கல. இப்படி வாடா, எனக்கு தெரியும்டா. வா சாப்பிடு. உனக்கு பிடிச்சதுடா சிக்கன் கொத்து பரோட்டா. சால்னா அதிகமா ஊத்து சொல்லி வாங்கிட்டு வந்தது. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லடா, உன் கூட சுத்துவானே கத்தி, அவங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்ன. சாப்பிடு. இந்த சாப்பிடு. சாப்பிடுற. என்னடா பாக்குற? இந்த சாப்பிடு. நானே ஊட்டி விடுறேன்டா. இந்த சாப்பிடு. வாங்கிக்கடா. நீ வீராவை திரும்ப உன்னை லவ் பண்ண வைக்கணும். எதே பா, நீங்களா இப்படி பேசுறது? ஆமாண்டா. பாருடா, சீக்கிரமா உன் பொண்டாட்டி மனச மாத்துறது எப்படி, அவளை எப்படி சரி பண்ணி உன் கூட வாழ வைக்கிறதுன்னு பாரு. தாண்டா கரெக்ட். டேய், அடுத்த பொண்டாட்டி உஷார் பண்ண சொன்னாதானடா தப்பு. நான் உன்னை சொந்த பொண்டாட்டி எதனால கரெக்ட் பண்ண சொல்றேன்? அடிதடின்னு 100 பேர் வந்து நின்னாலும் சண்டை போடுறல ஒரு பொண்ணு, அதுவும் ஏற்கனவே உன்னை உயிருக்குற லவ் பண்ண பொண்ணுடா. அவளை உன்னால கரெக்ட் பண்ண முடியாதா? மாறா, டேய், அதெல்லாம் முடியும்டா. இது வரைக்கும் அவ கண்ணை நேரா பார்த்து சாரி கேட்டிருக்கியா? எங்க அவ பார்த்தாலே திருப்பிட்டு போயிடுறா. எங்க போய் கண்ணை பாக்குறது?
டேய், அவ கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்குடா. ஆனா உண்மை இல்லையே. ஆ நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நமக்கு தெரியும், ஆ அவளுக்கு தெரியாத. ஓ அதனால நீ அவளை பார்த்து ஒரு வாட்டி சாரி கேட்கணும். ஆ டேய், அது மட்டும் இல்லடா, நான் சொல்ற மாதிரி எல்லாம் அவகிட்ட கொஞ்சம் டயலாக் பேசு. என்ன டைலாகு? டேய், சொன்ன மாதிரி செய்வியா? ஆ, ஆ, நான் சொன்ன டயலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். எங்க ஒரு வாட்டி சொல்லி காட்டு பார்க்கலாம். ஏன்பா இத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது கூடவா தெரியாது? அதெல்லாம் சொல்லிடுவேன். டேய், நீ எல்லாம் பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா என் புள்ளையாச்சே. இருந்தாலும் லவ் மேட்டர்டா, கொஞ்சம் பதட்டமாகும், சொதப்பிடுண்டாமாவனே. எப்பா அவ ஏன் பொண்டாட்டிப்பா, அவகிட்ட நான் எதுக்கு பதறணும் சொதப்பணும்? எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை. டேய், இப்படி சொல்றவன் தான்டா பொண்டாட்டிய பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுங்குவான். நீங்க அம்மா கிட்ட ரொம்ப நடுங்கி இருப்பீங்க போலே. நான் ஏதோ பொதுவா சொல்றேன்டா, நான்லாம் அப்படிலாம் கிடையாது. தெரியும், அம்மா அங்க சவுண்ட் விட்டாலே இங்க சைலண்ட் ஆயிருவீங்க. நான் சின்ன வயசுல பாத்துருக்கேனே. அதெல்லாம் விடுற. இப்ப நீ நேரா போற, வீராவை பாக்குற. நீ பேசுற பேச்சுல வீரா அப்படியே கண் கலங்கி, மாறா இனிமே உன்னோடதான்டா, இத்தனை நாளா நான் உன்னை ஒதுக்கி வச்சது தப்புடா அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பகிரங்கமா நீதான் அவ புருஷனை வெளிப்படையா சொல்ல வைக்கணும். இவர் தான் சொல்றாருன்னா நானும் லூஸ் மாதிரி மண்டையாடிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இப்ப அவ மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு, சொல்றத கேட்போம். டேய், என்னடா வேலை பாக்குற? உருப்படியா ஒண்ணும் செய்யறதே இல்ல, தருதல. டேய், ஒழுங்கா தொடர. இங்க பாரு, எவ்வளவு தூசி இருக்கு பாரு. உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கேன். உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்புடா. எல்லாம் இந்த வீராவை சொல்லணும். உன்னை பார்த்தாலே பிபி ஏறுதுடா. என்ன நைனா, ஆடியன்ஸ் இருக்கா? ஓ, ஒழுங்காரு போடா. என்ன நின்றுட்டு இருக்க? போ, போய் நிறுத்த தொட. போ.